வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூட் பகுதியில் உள்ள சிலாகிசத்தில் வெண்படம் வரைதல் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்படம் வரைதலில் மூணு கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனை வச்சு தொடர்ச்சியாக நாம் கணக்கில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் நோ கண்டிஷன். இது போக சம் நாட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கும். அது நம்ம சம்மில் செய்யும்போது பார்த்துக்கலாம். இப்போ சம் கண்டிஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி 2 இது இருக்குது. இதில் சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் சம். ஆல் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிறது பிக்கு உள்ளே இருக்கும். அதே இது நோ கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஏக்கும் பிக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது நோ கண்டிஷன். ஸோ இந்த 3 கண்டிஷனை வச்சு தான் நம்ம தொடர்ச்சியாக இந்த வெண்படம் வரைதலை செய்ய போகிறோம். ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதுக்கான கன்க்ளூஷனை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா சம் ஏ இஸ் பி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வெண்படம் வரையணும். வெண்படம் வரைஞ்சதுக்கப்புறம் அதில் இருந்து கன்க்ளூஷனை நம்ம செக் பண்ணிவிட்டு ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வெண்படம் வரைதல் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சம் ஏ இஸ் பி அப்படிங்கிறத நம்ம வெண்படமாக வரையலாம். சம் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த சம் ஏ இஸ் பி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வெண்படமாக வரைகிறோம். சம் ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ பி, அதாவது இந்த ஏயும் பியும் சம் அப்படிங்கிற இந்த இடத்துல ஜாயினாக இருக்குது. இதுதான் சம் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த வெண்படத்துக்கான கன்க்ளூஷனை நம்ம எழுத போகிறோம். இதில் என்னென்ன டைப் கன்க்ளூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. சம் ஏ இஸ் பி, இப்படி ஒரு கன்க்ளூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஏல தான் பி கொஞ்சோண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம் ஏ இஸ் பி. அதே மாதிரி பியில் ஏயும் கொஞ்சம் அளவு இருக்குது அப்படிங்கிறத சம் பி இஸ் ஏ இப்படி எழுதலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த 2 கன்க்ளூஷன் தான் கிடைக்குது. வேறு கன்க்ளூஷன் எதுவுமே இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சம் ஏ இஸ் பி, சம் பி இஸ் சி. சம் ஏ இஸ் பி அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அதே டயக்ராம் தான் இதுலேயும் வரப்போகுது. ஸோ ஏ சம் ஆஃப் பி, ஸோ இந்த பகுதி ஏக்கும் பிக்கும் உள்ள அந்த சம் பகுதி. அதாவது ஏ கொஞ்சோண்டு பியில் இருக்குது, பி கொஞ்சம் ஏயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கன்க்ளூஷனும் எழுதியிருக்கோம். இப்போ அடுத்ததாக சம் பி இஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்கும் சி அப்படிங்கிற இன்னொரு சம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, இப்போ பிக்கும் சிக்கும் தான் இதில் டச் இருக்குது. ஏக்கும் சிக்கும் இதில் எந்தவித டச்சும் இல்லை. இதுக்கான கன்க்ளூஷன் எழுதும்போது sum A is B. அதே மாதிரி
பியில் வந்து ஏ கொஞ்சம் இருக்குது. ஸோ சம் பி இஸ் ஏ எழுதிக்கிடலாம். இப்போ அடுத்ததாக வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியும் சியும் வந்து இதில் வந்து டச் ஆகிருக்குது. ஸோ சம் பி இஸ் சி. அதே மாதிரி சியில் கொஞ்சம் பி இருக்குது. ஸோ சம் சி இஸ் பி. இப்படி 4 கன்க்ளூஷன் வந்து இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்குது. இந்த கன்க்ளூஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு டைம் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல வந்து பார்த்துடலாம். அதாவது இந்த வெண்படம் வரையதில் 3 கண்டிஷன் நம்ம பார்த்தோம். சம், ஆல், நோ அப்படின்னு சொல்லி 3 கண்டிஷன் பார்த்தோம். இப்போ சம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் வரையணும், இந்த மாதிரி டயக்ராம் வரையணும்னு பார்த்துருக்கோம். அதேமாதிரி ஆல் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது முதல்ல வந்து கொடுத்துருக்காங்களோ அது இன்னரும், எது ரெண்டாவது கொடுத்துருக்காங்களோ அது வந்து அதை சுற்றி வெளிப்பகுதியில் வந்து இருக்குது. நோ கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஏ பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுக்கும் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இப்படி 3 கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 கண்டிஷனை வச்சு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கன்க்ளூஷன் வந்து எடுக்கணும். ஸோ முதலாவது ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த சம் ஏ இஸ் பி அப்படிங்கும்போது ஏக்கும் பிக்கும் வந்து இந்த ஜாயினிங் தான் சம். அதாவது ஏ வந்து கொஞ்சம் பியில் இருக்குது, பி கொஞ்சம் ஏல இருக்குது. இந்த இடத்துல வந்து ஜாயினிங் இருக்குது. இதை வச்சு கன்க்ளூஷன் எழுதும்போது சம் ஏ இஸ் பி, அதாவது கொஞ்சம் ஏ வந்து பியில் இருக்குது, அதுதான் இந்த கன்க்ளூஷன். செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், சம் பி இஸ் ஏ, கொஞ்சம் பி வந்து ஏலையும் இருக்குது. 2 கன்க்ளூஷனும் இதுக்கு கிடைக்குது. இதே மாதிரி தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏ பி அது போக சி அப்படின்னு சொல்லி இன்னொரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஏயும் பியும் வந்து நம்ம எழுதிட்டோம், அது போக சம் பி இஸ் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சிங்கிறது வந்து பிக்கு மட்டும்தான் டச் ஆகுமே தவிர ஏல வந்து டச் ஆகலை. அதனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கன்க்ளூஷன் 4 கன்க்ளூஷன். அடுத்ததாக 3வது பார்க்கலாம். இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் வச்சு வருது. அதாவது ஆல் ஏ இஸ் பி. இந்த ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை எப்படி வரையணும்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அந்த ஏ வந்து இன்னர் சைடில் வரும். ஸோ ஏ வந்து இன்னர் சைடு வரைஞ்சிட்டோம். ரெண்டாவது பி, அதாவது ஆல் ஏ இஸ் பி, இருக்கிற எல்லா ஏவும் இந்த பிக்கு இருக்குது, அதுதான் இதோட மீனிங். ஸோ பிக்கு உள்ள ஏ இருக்கிறதுனால வரைஞ்சிட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான கன்க்ளூஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஏ இஸ் பி, இது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். அதே மாதிரி ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு சொல்லி இதில் வந்து எழுத முடியாது. ஏன் ஆல் பி இஸ் ஏன்னு சொல்லி இதில் எழுத முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஏ இஸ் பின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் எழுதிட்டோம். செகண்ட் கன்க்ளூஷன் ஆல் பி இஸ் ஏன்னு சொல்லி எழுதலாமான்னு சொல்லி நம்மளுக்கு டவுட் வரும். அப்படி இதில் எழுத முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஏயும் பிக்குள்ளே இருக்கே தவிர எல்லா பியும் ஏக்குள்ளே இல்லை. அதனால் அந்த கன்க்ளூஷன் இதில் வந்து கிடைக்காது. ஆனால் இன்னொரு கன்க்ளூஷன் பாருங்கள், சம் ஏ இஸ் பி, அதாவது பிக்குள்ளே கொஞ்சம் ஏ இருக்குது, எழுதலாம். ஸோ சம் ஏ இஸ் பி, சம் பி இஸ் ஏ, அதாவது பியோட கொஞ்சம் பகுதிகள் வந்து ஏ கூட டச்சாக இருக்குது, அதுதான் சம் பி இஸ் ஏ. இப்படி 3 ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு கிடைக்கும். அடுத்ததாக 4வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 4வது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதாவது ஆல் ஏ இஸ் பி, ஆல் சி இஸ் பி அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்துட்டு வந்தோம். சம்மில் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தோம். அதே மாதிரி ஆலில் இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு மாடல் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஆல் ஏ இஸ் பி வந்து ஏ வந்து நம்ம இன்னர் சைடில் வரைஞ்சிட்டோம். அடுத்ததாக இதை சுற்றி வந்து பி இருக்கணும். ஸோ பியும் வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆல் சி இஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல் ஏ இஸ் பின்னு வரைஞ்சிட்டோம், அதாவது பிக்குள்ளே ஏ இருக்குன்னு சொல்லி வரைஞ்சாச்சு. செகண்ட் இது என்னென்னு பாருங்கள், ஆல் சி இஸ் பி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிக்குள்ளே தான் சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் சி அப்படிங்கிறத நம்ம வரைஞ்சிக்கிடலாம். இந்த ஏயும் சியும் வந்து டச்சு கிடையாது, தனியாக இருக்குது.
டோட்டலாக ஏசி இந்த ரெண்டுமே வந்து பிக்கு இன்னராக இருக்குது. அதுதான் ஆல் ஏ இஸ் பி, ஆல் சி இஸ் பி. இதுக்கான கன்க்ளூஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஏ இஸ் பி, ஆல் சி இஸ் பி. அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஏ இஸ் பி. அடுத்ததாக சம் பி இஸ் ஏ. இப்போ இந்த ஏயும் சியும் வந்து டச்சு கிடையாது. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டை வச்சு நம்மளுக்கு எந்த வித கன்க்ளூஷன் வந்து கிடைக்க போகிறதில்ல. ஆனால் சியும் பியும் வந்து டச்சில் இருக்குது. ஸோ சம் சி இஸ் பி, சம் பி இஸ் சி. ஸோ டோட்டலாக 6 கன்க்ளூஷன் வந்து இதுக்கு கிடைக்கிது. இது எப்படி கிடைக்கிது அப்படின்னு மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள். ஸோ வெண்படம் வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறம் ஆல் ஏ இஸ் பி, எல்லா ஏயும் பிக்குள்ளே இருக்குது, ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். ஆல் சி இஸ் பி, எல்லா சியும் பிக்குள்ளே இருக்குது, செகண்ட் கன்க்ளூஷன். தேர்ட் கன்க்ளூஷன் சம் ஏ இஸ் பின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இது எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த பிங்கிற டோட்டல் பிக்குள்ளே ஏ இருக்குது. அதனால் இதை வந்து சம் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி இந்த ஏங்கிறது பியோட அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. அதனால் சம் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லியும் எழுதலாம். அதுதான் இந்த சம் ஏ இஸ் பி, சம் பி இஸ் ஏ அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட். அதே போல் தான் இந்த சிங்கிற மூன்றாவது பகுதியும் பியோட அட்டாச்மெண்ட்டில் இருக்குது. அதனால் சம் சி இஸ் பி, சம் பி இஸ் சி அப்படின்னு சொல்லி டோட்டலாக 6 கன்க்ளூஷன் வந்து இதுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆல் ஏ இஸ் பி, ஆல் பி இஸ் சி. இதுக்கு டயக்ராம் வரையலாம். ஆல் ஏ இஸ் பி, ஸோ எல்லா ஏயும் பிக்குள்ளே இருக்குது. ஓகே, எல்லா ஏயும் பிக்குள்ளே இருக்குது, நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டோம். இப்போ ரெண்டாவது பாருங்கள், ஆல் பி இஸ் சி, எல்லா பியும் சிக்குள்ளே இருக்குது. ஸோ இதை சுற்றி ஒரு டயக்ராம் வந்து வரைங்க. எல்லா ஏயும் பிக்குள்ளே இருக்குது, இந்த பி வந்து சிக்குள்ளே இருக்குது. இதுதான் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதியாச்சு. இப்போ இதுக்கான கன்க்ளூஷன் வந்து எப்படி எழுதணும் பாருங்கள். ஆல் ஏ இஸ் பி, ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். ஆல் ஏ இஸ் பி. செகண்ட் கன்க்ளூஷன் ஆல் பி இஸ் சி. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்மளுக்கு இந்த கன்க்ளூஷன் வந்து கிடச்சிருது. ஓகே, இப்போ அடுத்தபடியாக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஆல் ஏ இஸ் பி எழுதிட்டோம், ஆல் பி இஸ் சி எழுதிட்டோம். இப்போ இன்னொரு கன்க்ளூஷன் இதிலேருந்து எழுதலாம். அதாவது ஆல் ஏ இஸ் சி அப்படின்னு சொல்லி இதில் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்குள்ளே தான் பி இருக்குது, பிக்கு உள்ளே தான் ஏ இருக்குது. அதனால் சிக்கு இன்னராக தான் ஏ இருக்குது. அதனால் ஆல் ஏ இஸ் சி அப்படின்னு சொல்லி இன்னொரு கன்க்ளூஷன் இதில் எழுதலாம். அடுத்ததாக சம் வச்சு, இப்போ சம் வச்சு பாருங்கள். சம் ஏ இஸ் பி, சம் பி இஸ் ஏ. இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஏக்கும் பிக்கும் வந்து இதில் வந்து தொடர்ச்சி இருக்குது. அதனால தான் சம் ஏ பி, சம் பி ஏ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதே போலவே சம் பி இஸ் ஏ, சாரி பி இஸ் சி, சம் சி இஸ் பி. ஸோ டோட்டலாக 3 7. ஸோ டோட்டலாக 7 கன்க்ளூஷன் வந்து இதுக்கு கிடச்சிருக்குது. இது போக இதில் வேறு எதுவும் கன்க்ளூஷன் எழுதலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதலாம். என்ன அப்படின்னு பாருங்கள். ஏ வந்து இந்த சிக்கு இன்னர் பார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஏ வச்சு சம் வந்து நம்ம எழுதலாம். சம் ஏ இஸ் சி, சம் சி இஸ் ஏ. இப்படி 9 கன்க்ளூஷன் வந்து இந்த வெண்படத்துக்கு வந்து கிடைக்குது. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம
ஆல் கண்டிஷன் வச்சு தனியாக பார்த்தோம், அதே மாதிரி சம் கண்டிஷன் வச்சு தனியாக பார்த்தோம். இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், ஆல் கண்டிஷனும் இருக்குது, சம் கண்டிஷனும் இருக்குது. அதாவது 2 கண்டிஷனை வந்து சேர்த்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான வெண்படம் வந்து எளிமையான முறையில் வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஆல் ஏ இஸ் பி. ஸோ டோட்டலாக ஏ வந்து பிக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ ஆல் ஏ இஸ் பி வரைஞ்சிட்டோம். இப்போ சம் பி இஸ் சி. இந்த சம் பி இஸ் சி அப்படிங்கிறது வந்து பிக்கும் சிக்கும் தான் டச் வருமே தவிர ஏக்கு வந்து வராது. ஸோ டயக்ராம் வந்து இப்படி வரைங்க. ஸோ இந்த பகுதி வந்து பிக்கும் சிக்கும் வந்து தொடர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுது. இதுதான் ஆல் ஏ இஸ் பி சம் பி இஸ் சியோட வெண்படம். இந்த வெண்படத்தை வச்சு கன்க்ளூஷன் இப்போ எழுதலாம். என்னென்ன எழுதலாம்? ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற 2 கன்க்ளூஷன் நம்மளுக்கு வரப்போகுது. அதனால் அது அப்படி இருக்கட்டு. அதை நம்ம தனியாக எழுத போகிறதில்ல, நீங்கள் அதையும் வந்து கன்க்ளூஷனில் ஆட் பண்ணணும். இப்போ அதை தவிர்த்து வேறு கன்க்ளூஷன் என்ன எழுதலான்னு பாருங்கள். ஸோ முதல்ல 2 கன்க்ளூஷன் நம்மளுக்கு எழுதியாச்சு. ஆல் ஏ இஸ் பி சம் பி இஸ் சி எழுதியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து சம் வச்சு வேறு என்ன எழுதலாம்? இப்போ சம் பி இஸ் சி எழுதிட்டிங்களா, அதே மாதிரி சம் சி இஸ் பி எழுதலாமா? எப்படி எழுதுகிறோம்? இப்போ சம் ஆஃப் பி அப்படிங்கிறது வந்து இந்த சியோட இடத்துல இருக்குது. அதனால தான் சம் பி இஸ் சி அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதியிருக்கோம். அதே போல் தானே கொஞ்சம் சி வந்து, அதாவது கொஞ்சம் சி வந்து இந்த பி கூட வந்து சேர்ந்துருக்குது. அதனால் சம் சி இஸ் பி அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக வேறு என்ன கன்க்ளூஷன் இதில் வரும்? சம் ஏ இஸ் பி எழுதலாம். சம் ஏ இஸ் பி. அடுத்ததாக சம் பி இஸ் ஏ. இந்த 2 கன்க்ளூஷன் எழுதலாம். இதை தொடர்ந்து நாம் வந்து இப்போ சம் ஏ இஸ் சி சம் சி இஸ் ஏ இந்த மாதிரி கன்க்ளூஷன் வந்து இதில் எழுதலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் தான் இதில் வந்து டச் இருக்கே தவிர ஏக்கும் சிக்கும் டச் இல்லை. ஆனால் இப்போ பிக்கு உள்ளே தான் ஏ இருக்குது, அதனால் இதில் எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி எழுத வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த சி வந்து டோட்டலாக இதை வந்து இந்த இடத்துலையும் டச் ஆகி வந்திருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் எழுதலாம். இப்போ இந்த சிக்கும் பிக்கும் தான் டச்சே தவிர ஏக்கு வந்து எந்த வித தொடர்பும் இல்லை. அதனால் இதில் வந்து டோட்டலாக 5 கன்க்ளூஷன் தான் கிடைக்கிது. ஸோ இங்கே ஒரு 2 கன்க்ளூஷன், இங்கே ஒரு 3 கன்க்ளூஷன், தொடர்ந்து மொத்தமாக 5 கன்க்ளூஷன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கிடைக்குது. அடுத்த 7வது ஸ்டேட்மெண்ட். அடுத்து 7வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆல் ஏ இஸ் பி. எல்லா ஏயும் பிக்குள்ளே இருக்குது. ஆல் ஏ இஸ் பி வரைஞ்சிட்டோம். அடுத்ததாக சம் ஏ இஸ் சி அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சிங்கிறது வந்து இது கூட டச் ஆகுது. இதுதான் சம் ஏ இஸ் சி. இப்போ இதுக்கான கன்க்ளூஷன் இந்த 2 கன்க்ளூஷன் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம அடுத்ததாக வந்து கன்க்ளூஷன் எழுதலாம். சம் ஏ இஸ் பி எழுதலாம். ஓகே, சம் ஏ இஸ் பி. அதே மாதிரி சம் பி இஸ் ஏ எழுதலாம். ஓகே, அதாவது ஏக்கும் பிக்கும் இதில் வந்து தொடர்பு இருக்குது. அதனால் ஏ பிக்கு வச்சு நம்ம சம் கண்டிஷன் எழுதிட்டோம். இதே மாதிரி ஏக்கும் சிக்கும் எழுதலாமா அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம எழுத முடியாதுன்னு பார்த்தோம். காரணம் என்னென்னா இந்த சி வந்து ஏ கூட டச் இல்லைன்னு பார்த்தோம். இதில் பாருங்கள் இந்த பகுதியோட தொடர்பு இருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம சம் கண்டிஷன் எழுதலாம். சம் ஏ இஸ் சி. எதனால்? இந்த ஏயோட கொஞ்சம் பகுதி சியோட தொட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் சம் ஏ இஸ் சி. அதே மாதிரி சம் சி இஸ் ஏ. இது ஏன்? இந்த சியோட கொஞ்சம் பகுதி வந்து இந்த ஏ கூட டச் ஆகிருக்குது. அதனால் சம் சி இஸ் ஏ எழுதிட்டோம். ஓகே, இதே மாதிரி பி வச்சு எழுதலாம். ஏன்னு பாருங்கள், இந்த பியோட கொஞ்சம் பகுதி சிக்குள்ளே இருக்குது. அதனால் சம் பி இஸ் சி.
ஓகே, இந்த 2 கண்டிஷனும் நம்ம இதில் எழுதியாச்சு. டோட்டலாக இதில் வந்து 7 கன்க்ளூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்ததாக பாருங்கள், 8வது ஸ்டேட்மெண்ட். 8வது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஏ இஸ் பி. இவ்வளோ நேரம் சம் வச்சு பார்த்தோம், ஆல் வச்சு பார்த்தோம். இப்போ நோ கண்டிஷன், நோ ஏ இஸ் பி. இந்த நோ கண்டிஷன் வரும்போது நாம் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் சம் நாட் அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அதை வந்து நம்ம சம்மில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த நோக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது இந்த சம் நாட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல கன்க்ளூஷனாக வரும் அப்படிங்கிறதையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்துடலாம். நோ ஏ இஸ் பி, இதுக்கான வெண்படத்தை வரையலாம். ஏ இங்கே இருக்கும், பி வந்து இதுக்கு தொடர்ச்சி இல்லாமல் தனியாக இருக்கும். ஸோ இந்த கோடு வந்து ஏன் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நோக்கான அடையாளம். ஸோ இப்படி ஒரு கோடு இருந்தது அப்படின்னா இது வந்து நோ அப்படிங்கிறத வந்து குறிக்கும். இப்போ நோ ஏ இஸ் பி வரைஞ்சாச்சு. இதுக்கான கன்க்ளூஷன், ஒரு கன்க்ளூஷன் நோ ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் எழுதியாச்சு. செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், அதே மாதிரி நோ பி இஸ் ஏ எழுதலாம். இந்த 2 கன்க்ளூஷனை தவிர இதில் வேறு என்ன கன்க்ளூஷன் எழுதலாம்? கடந்த ஸ்டேட்மெண்ட்னா பாருங்கள், நம்ம வந்து இதில் ஆல் கண்டிஷன் மட்டும்தான் எழுதிட்டு இருந்தோம். அதாவது ஏக்குள்ளே பி இருக்குது, அதனால் ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு சொல்லி இதில் எழுதணும். அது போக இதில் சம் வச்சு நம்ம ஒரு கண்டிஷன் எழுதணும். அதாவது சம் ஏ இஸ் பி, சம் பி இஸ் ஏ அப்படின்னு சொல்லி இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இந்த நோவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் நாட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வரும். இதில் வந்து ஏக்கும் பிக்கும் டச்சே இல்லை. அப்போ இதில் சம் கண்டிஷன் நம்ம எழுத முடியுமா? எழுத முடியாது. சம் நாட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஏ இஸ், அதாவது கொஞ்சம் ஏ வந்து நாட் பி, அதே மாதிரி சம் பி இஸ் நாட் ஏ. இப்படி ஒரு கண்டிஷன் இதில் எழுதலாம். இந்த நோ அப்படிங்கிற கண்டிஷனில் மட்டும்தான் சம் நாட் அப்படிங்கிற இன்னொரு கண்டிஷன் வந்து ஆட் ஆகுது. ஏக்கும் பிக்கும் தொடர்பு இல்லை, அதனால் நோ ஏ இஸ் பின்னு எழுதியாச்சு. பி இஸ், அது போலவே நோ பி இஸ் ஏ அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்டிஷன் எழுதிட்டோம். இதுக்கப்புறம் சம் நாட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இதில் ஆட் ஆகுதுன்னு பார்த்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஏ இஸ் நாட் பி, அதே மாதிரி சம் பி இஸ் நாட் ஏ. ஏன் அப்படின்னு பாருங்கள், சம்ங்கிற கண்டிஷன் வந்து இதில் ஒர்க் ஆகுது. சம்ங்கிற கண்டிஷன் என்னது? இந்த இருக்குது. அதாவது கொஞ்சம் சி வந்து ஏல இருக்குது, கொஞ்சம் பி வந்து சியில் இருக்குது. இதுதான் நம்ம வந்து சம் கண்டிஷன் பார்த்தோம். இதில் சம் நாட் அப்படிங்கிறது என்ன? கொஞ்சம் பி வந்து ஏல இல்லை, அதனால தான் சம் ஏ இஸ் நாட் பி. அதே மாதிரி கொஞ்சம் ஏ வந்து பியில் இல்லை, சம் பி இஸ் நாட் ஏ அப்படின்னு சொல்லி 2 கண்டிஷன் இதில் ஆட் ஆகுது. ஸோ டோட்டலாக 4 கன்க்ளூஷன் இதில் கிடைக்குது. அடுத்ததாக 9வது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இப்படி 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நோ கண்டிஷனில் நாம் முதல்ல பார்த்தது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், இப்போ டபுள் ஸ்டேட்மெண்ட். இந்த டபுள் ஸ்டேட்மெண்ட்டில் நோ ஏ இஸ் பி ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரியே வரைஞ்சிக்கிடலாம். நோ ஏ இஸ் பி. ஸோ இதுக்கு 2க்கும் நடுவில் வந்து ஒரு டேஷ் போட்டுக்கலாம். அடுத்ததாக நோ பி இஸ் சி. இந்த பிக்கும் சிக்கும் வந்து தொடர்பு இல்லை. இதுதான் நோ பி இஸ் சி. ஓகே, இப்போ இதுக்கான கன்க்ளூஷன் வந்து நம்ம எழுதலாம். என்னென்ன எழுதலாம்? நோ ஏ இஸ் பி, நோ பி இஸ் சி. இந்த 2 கன்க்ளூஷனை தவிர மீதி கன்க்ளூஷனை இதில் எழுதிக்கலாம். நோ ஏ இஸ் பி மாதிரி நோ பி இஸ் ஏ எழுதலாம். ஓகே, நோ பி இஸ் ஏ. அடுத்ததான் என்ன எழுதலாம்? நோ பி இஸ் சி மாதிரி நோ சி இஸ் ஏ எழுதலாம். நோ சி இஸ் பி. இது போக இதில் வேறு என்ன எழுதலாம்? சம் நாட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இதில் அப்ளை பண்ணலான்னு நம்ம பார்த்தோம். அந்த சம் நாட் கண்டிஷன் இதில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சம் ஏ இஸ் நாட் பி. ஓகே, சம் ஏ இஸ் நாட் பி. அடுத்ததாக சம் பி இஸ் நாட் ஏ. கொஞ்சம் பி வந்து ஏல இல்லை, அதான் இதுக்கான மீனிங். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் சம் நாட் எழுதலாமா? சம் பி இஸ் நாட் சி. சம் சி இஸ் நாட் பி. எப்படி எழுதணும்னு புரியுதா?
நம்ம வந்து நோ கண்டிஷன் அப்படின்னு வந்ததுனால இதில் வந்து சம் நாட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நார்மலாக சம் ஆல் கண்டிஷனில் சம் அப்படிங்கிற கண்டிஷனை ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த நோவில் மட்டும்தான் சம் நாட்டுங்கிற கண்டிஷனை ஆட் பண்ணுறோம். ஏன் இந்த சம் நாட் அப்படிங்கிறது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கும் பிக்கும் இதில் வந்து சம் கண்டிஷன் நம்ம எழுத முடியாது. அதே போலவே பிக்கும் சிக்கும் சம் கண்டிஷன் எழுத முடியாது. இந்த ரெண்டுக்குமே டச் இல்லை, தனியாக இருக்குது. சம் பி இஸ் நாட் சி, அதே மாதிரி சம் சி இஸ் நாட் பி அப்படிங்கிற கண்டிஷன் வந்து இதில் ஆட் ஆகுது. ஸோ டோட்டலாக எத்தனை கண்டிஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கண்டிஷன் வந்து இதுக்கு விடையாக கிடைக்குது. வெண்படம் வரைதலில் மொத்தம் ஒரு 9 ஸ்டேட்மெண்ட்டுக்கு கன்க்ளூஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது ஏன் இந்த கன்க்ளூஷன் எழுதுகிற மெத்தடை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததான் நம்ம இதுக்கான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு வருது, இந்த கன்க்ளூஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுற மெத்தட். அதனால் ஒரு 9 ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாம் பார்த்தோம். இந்த 9 ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ராப்ளம்ஸை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.